ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இறால் கிரேவி தான் செய்ய போகிறோம். இறாலை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் சால்ட்டு சேர்த்து தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 10-15 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் பல்ஸ் மூடில் போட்டு தனித்தனியாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் எடுத்து வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா குழைய வேக விடுங்க. அது கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா இறாலை சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காதீங்க, அதிலே தண்ணி இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு 3/4 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையெல்லாம் சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா சாம்பார், ரசம் சாதம், பிரியாணிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.